மக்கா அப்போ மேல் ஒரு சைடு பாறைக்கு சைடில் நம்ம வரிசையில் சீனாந்தி கம்பு கொண்டு வந்து நட்டு வச்சுருந்தோம் அந்த மலையில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெல்லாம் திழுத்துருக்கு. எத்தனை கம்பு திழுத்துருக்கு பார்ப்போம். இது சின்ன கம்பாக தான் இருக்குது, 2 விரல் சைஸில். ஆனால் அது திளிர் அடிச்சிருக்கு. மக்கா பார்த்தீங்கன்னா இது சின்னதாக திளிர் அடிச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? மலை சைடு பாறை தான் இதெல்லாம். பாறையில் கொஞ்சம் போல மண்ணு தான் இருக்குது. அப்போ சீனாந்தி கம்பு பிடிச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு வரிசையில் நட்டு விட்ருக்கேன், பார்ப்போம். மக்கா அப்போ இங்கேயும் ஒரு கம்பு திழுத்து இருக்குது பாருங்கள். மக்கா இந்த கம்பம் லேசாக திழுத்துருக்கு, பார்த்தீங்களா? மக்கா அப்போ இந்த கம்பம் லேசாக திழுத்துருக்கு, பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நல்லாவே திழுத்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் குப்பை எல்லாம் போட்டு முந்தி எரிச்சிருந்தோம், அதோட சத்து அதுக்கு இறங்கியிருக்கு. மக்கா இந்த கம்பம் லேசாக திழுத்துருக்கு. மக்கா இதுவும் திழுத்துருக்கு, பார்த்தீங்களா? மக்கா இந்த கம்பம் திழுத்துருக்கு. மணி பார்த்தீங்கன்னா மணி 6:30. நான் அப்படி ஒரு ரவுண்டுக்கு வந்தேன், இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். இந்த சைடெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் மக்கா. மேலே ஒரு டேங்கம் தூக்கி வச்சுருக்கேன் மக்கா. டாட்டா பாய் பாய். பார்த்தீங்களா? மலை தான் ஃபுல்லாக. அப்போ இதில் ஃபுல்லாக சீனாந்தி மரங்கள் வளர்ந்து வரும். அப்போ சிட்டுக்குருவி அந்த மாதிரி குருவிகளுக்கெல்லாம் கூட ஆகும். இப்போ நமக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு மரமும் கிடைக்கும் மக்கா. இதுதான் கான்செப்ட்டு.